ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராண்டான ஜர்தோசி வச்சு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லும் அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த ஒர்க்கு நம்ம ஸ்டோன்ஸு ஜர்தோசியில் வச்சதுனால நிஜமாகவே ஒரு நல்ல கிராண்ட் லுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி வந்திருக்கு. அதனால் காப்பர் ஜரி த்ரெட்டில் ஒரு 4 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கீழே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஜர்தோசியில் கொடுத்துருக்கேன். இது எல்லாரோட டுட்டோரியல் வீடியோஸுமே நம்ம முன்னாலே வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஜர்தோசிலேயே லேசி டைசி ஸ்டிச்சு தான் போட போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய ஜர்தோசியில் இது மாதிரி நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்குது இல்லையா, அதுலேயே வந்து போட்டு ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணிக்கிறோம். அது பெண்டு மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அதோட சென்டர்லேருந்து மடி த்ரெட் எடுத்து சின்ன ஜர்தோசி வந்து போட்டு அதோட வெளிப்பக்கமாக நம்ம வந்து கீழே த்ரெட் வந்து இறக்கிறோம். இன்னொரு டைம் சொல்கிறேன். பெரிய ஜர்தோசியை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு த்ரெட்டை எடுத்த இடத்துல பக்கத்தாலேயே ஒட்டியே வந்து பஞ்ச் பண்ணோன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை பிடிச்சிட்டு அதோட சென்டர்லேருந்து மடி நீடில் எடுத்து ஒரு சின்ன ஜர்தோசியை போட்டுட்டு நம்ம வெளிப்பக்கமாக பஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் சின்னதாக வேணும்னா ஒரு 3/4 இன்ச்சும் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஒரு 1 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் அதுக்கப்புறம் அதே அளவு வந்து எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் தான். இது வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் 2-3 சைஸ் எல்லாம் இருக்குது. இது நம்பர் கரெக்டாக தெரியல. இதில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஹோல்ஸும் தெரியும்னு நினைக்கிறேன். 4 ஹோல்ஸ் இருக்குது. இதை வந்து ஆரி நீடிலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த எல்லா கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஃப்ளார் மோட்டிவ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு வந்து கார்பன் ஷீட்டும் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இதே டிசைன் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் கூட எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லிங் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் பார்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ். அதனால் இதே மாதிரி மோட்டிவ் வந்து 3 மோட்டிவ் நம்மளுக்கு இதில் வைக்க முடியும். ட்ரையாங்கிள் மாதிரி நான் 3 மோட்டிவ் வந்து இது மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அது அவுட்லைன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன், அந்த லீஃப்லேயும் ஃப்ளாரில் மட்டும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாரெல்லாம் கீழே மட்டும் நான் லைன்ஸு போட்டுட்டு அதில் வந்து ஒரு 8 லைன் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஜர்தோசி வச்சு சின்ன ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. மீதி மேலே இருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா அதே கோடு அந்த ஃப்ளார் குட்டி ஃப்ளார் வந்து அங்கங்கே கொடுத்துட்டு ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு அங்கே மேலே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னால் கீழே ஹேங்கிங் பீடும் கீழே கொடுத்துர்லாம். நீங்கள் இது லாஸ்ட்டாக கூட கொடுத்துக்கலாம், ஸ்லீவெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டும் கூட. இதில் வந்து கட் பீடு தான் யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி. அதனால் வந்து ஹேங்கிங்க்கும் நான் கட் பீடை எடுத்துக்கிறேன். 2 கட் பீடோட சைஸும் எனக்கு கரெக்டாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு 2 கட் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங் பீடு இருக்குது இல்லையா, அந்த பீடை போட்டு கீழே மறுபடியும் ஒரு கட் பீடு போட்டுக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு லாக் மாதிரி இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற பீட்ஸுக்குள்ளே திருப்பி நம்ம நீடில் விடுவோம். அது வந்து கரெக்டாக இப்படி ஹேங்கிங் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கீழே ஜரி த்ரெட் இருக்குது இல்லையா, நம்ம 4-5 த்ரெட்டு போட்டுக்கணும். கீழே 3 த்ரெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில தான் நம்ம வந்து இந்த நீடில் வந்து எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் கீழே இது மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி எடுத்து இது மாதிரி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறோம். ஜர்தோசியில் எப்படி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும் எல்லாமே நமக்கு டுட்டோரியல் வீடியோஸில் இருக்குது. அதில் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் கோர்ஸோட வீடியோஸ் இருக்காது, ஆனால் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் கோர்ஸுமே வேணும் அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைனுங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். இது நார்மல் ஸ்விங் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட கலர்லேயே எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம த்ரெட்டு வந்து அவ்வளோக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். நீடில் பார்த்தீங்கன்னா நீடில் சைஸ் வந்து ஜர்தோசி ஃபஸ்ட்டு உள்ளே போகணும், அதுக்கேற்ற மாதிரி நீடில் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் உங்களுக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னா கூட நீங்கள் ஜர்தோசிக்கு பதிலாக இந்த ஃப்ளாருக்கு நீங்கள் வந்து த்ரெட்டே எடுத்துக்கலாம். நம்ம த்ரெட்லேயே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மேலே இருக்கிற ஃப்ளாரோட லீஃப்குள்ளே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் கொடுக்க தான் போகிறோம். நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ளார்லாம் நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கூட கொடுத்துக்கலாம். ஜர்தோசி யூஸ் பண்ண தெரியலன்னா மட்டும் இதை பண்ணிக்கோங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது எம்டியாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் த்ரெட்டில் மட்டும் கொடுக்காம ஒரு சீக்வன்ஸ் வச்சு, அதாவது ஜம்கி வச்சு நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஜர்தோசி வச்சுங்கோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த இடத்துலையே நம்ம வந்து ஒரு ஜமிக்கியை வச்சு நம்ம வந்து கீழே நீடில் இறக்கலாம். ஆனால் ரொம்பவே கிளிட்டர் ஆகிற மாதிரி ஆயிரும் இந்த ப்ளவுஸு. நீங்கள் ஜர்தோசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜர்தோசி ஒரு ஏதோ ஒரு அளவில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஓகேவா இருக்குன்னா மட்டும் அதே சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சைஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளாரோட சைஸு நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா, அதனால் ஒரு 3/4 இன்ச்சு ஜர்தோசி இருந்தால் கூட போதும். இந்த ஃப்ளார் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், சுற்றியும் போட்டோம் இல்லையா, சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே நம்ம வந்து வச்சோம் இல்லையா இந்த கிளிப் ஸ்டோனு, அதையே வந்து வச்சுக்கலாம். இல்லை 4 ஹோல்ஸ் இருந்தது இல்லையா, அதனால் நம்ம வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் அந்த 4 ஹோல்ஸ்லேயும் வந்து டபுள் டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி அங்கங்கே இருக்கிற இந்த குட்டி குட்டி ஃப்ளாரில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளாரில் அந்த பெரிய ஃப்ளார் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டிச்சு தான் கொடுக்க போகிறோம் ஜர்தோசி வச்சு. அது ஒன்றும் இல்லை, ஜர்தோசியை வந்து நீடில் போட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் அதே இடத்துல பஞ்ச் பண்ணுறது தான். நம்ம லேசி டேசிக்கு வந்து பஞ்ச் பண்ணோம் இல்லையா, சேம் மெத்தடு தான். ஆனால் அதெல்லாம் நார்மல் நீடியில் பண்ணுறது. அதுக்கு முன்னால் ஆரி நீடில் பண்ணுறதெல்லாம் இப்போ நான் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பெட்டல் இருந்தது இல்லையா, அதில் வந்து இப்போ நான் ஜர்தோசியை வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் லைட்டாக எம்போஸில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளேயும் ஜர்தோசி வந்து ஒரு 2 ஜர்தோசி வந்து வச்சுக்கிறேன். பெட்டலோட ஒரு எண்டில் நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் ஜர்தோசியை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் தான் டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் நிறைய கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது பெட்டல்லே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும்.
அப்படிங்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜர்தோசி வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நீடில்ல நீங்கள் கொஞ்சம் நிறைய லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, கொஞ்சம் டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம், ஜர்தோசி வந்து போட்டுட்டு, நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் ஃபஸ்ட்டு போட்டுறணும். குட்டி லாக்ங்கிறது ரொம்ப குட்டி செயினு. இது மாதிரி குட்டி செயினும் போட்டுட்டோம்னா, ஜர்தோசி வந்து அதே இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஜர்தோசியில் கொடுக்க முடியலைன்னா த்ரெட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பீட்ஸும் கூட வைக்கலாம். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஓகேவா இருக்குமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ அப்படியே போட்ட அந்த ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அதுக்கும் நம்ம வந்து த்ரெட்டை வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு போடலாம். இப்போ இந்த ஃப்ளவரோட பெட்டல் வந்து ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து பீட்ஸு வச்சும் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா த்ரெட்டை வச்சும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஜர்தோசியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சைடில் ஒரு லீஃப் இருக்குது இல்லையா, இந்த லீஃபில் வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம டுட்டோரியல் வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைன் போட்டிருந்தோம். இந்த லீஃப் ஃபில்லிங் ஒரு லீஃப் ஃபில்லிங் வச்சே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போது ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மாறி மாறி நம்ம ஜர்தோசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சைடில் த்ரெட்டு எடுத்துட்டு ஜர்தோசி போட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு பஞ்ச் பண்ணி பக்கத்துலேயும் இன்னொரு குட்டி செயினும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஜர்தோசி போட்டுட்டு மறுபடியும் திருப்பி கீழே கொண்டு வந்து அதை லீஃபோட சென்டருக்கு கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு குட்டி செயின் போட்டுக்கலாம். இப்படியே 2 பக்கம் மாறி மாறி நம்ம வந்து ஜர்தோசியை போட்டுட்டே வரும்போது அந்த லீஃப் வந்து அழகாக ஃபில் ஆயிரும். இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சைஸ் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தால் அந்த கேப் இல்லாமல் வந்து அழகாக அந்த லீஃப் வந்து ஃபில் ஆயிரும். ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது இதுதான் கஷ்டமே. அது கரெக்டாக சைஸ் வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக இது பண்ணாலும் அந்த ஜர்தோசி வந்து பிரிஞ்சிரும், வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் ஜர்தோசி வந்து நிறைய பேர் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஜர்தோசி ஒர்க் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி பழகிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து உடனே ஜர்தோசி ஒர்க்கே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லீஃப் ஃபில்லிங்கும் நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் த்ரெட்லேயே வந்து லோடு கொடுத்துட்டும் கூட பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக அதுவும் நீட்டாக அழகாக தெரியும். நீங்கள் இதே ஃப்ளவர் மோட்டிங்கில் ஃபுல்லுமே த்ரெட்டு பீடு வச்சு மட்டும் கூட ஃபில் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மோட்டிவ் வந்து ஜர்தோசியில் போட்டு பழகிட்டு நீங்கள் இது மாதிரி பெரிய ஒர்க் வந்து ஜர்தோசியில் வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு த்ரெட்டில் ஃபில் பண்ணுறதுக்கும் ஜர்தோசி கட் பண்ணி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசி வச்சு ஒரு லீஃப் ஃபில் பண்ணுறதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வந்து வேரி ஆகுது. அவ்வளோதான், 2 சைடுமே நம்ம மாறி மாறி ஜர்தோசி போட்டு லீஃப் வந்து ஃபுல்லுமே ஃபில் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் ரொம்ப முக்கியம். எங்கேயுமே எண்ட் நாட் போட மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷேப்பில் ஒரு லீஃப் இருக்குது இல்லையா, அதில் வந்து
2 லீஃபில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன் சீக்வன்ஸ் வச்சு. மீதி 2 லீஃபில் வந்து இது மாதிரி ஜர்தோசி வச்சு ஒரு ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். சும்மா ஜர்தோசியை அப்படியே லைனாக ஸ்டிச் பண்ணால் போதும். ஃபஸ்ட் நான் சென்டரில் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். இங்கே நாட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் மேலே கொண்டு வந்துக்கலாம். நம்ம தாம்பூர் ஸ்டிச் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, தாம்பூர் ஃபில்லிங்கிறது எதுவும் இல்லை, செயின் ஸ்டிச்சு கேப் விடாமல் நான் ஃபில் பண்ணுறதோ தாம்பூர் ஸ்டிச்சு த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதே வந்து இப்போ நான் வந்து ஜர்தோசி வச்சு ட்ரை பண்ணுறோம். இப்போ சென்டர் நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி மேல் பக்கமாக நம்ம ஜர்தோசி வந்து லைனாக கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி ஃபுல்லும் இந்த லீஃப் ஃபுல்லும் வந்து கட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்டு வந்து சில டைம் வந்து சிக்குச்சுன்னா அவ்வளோதான், இந்த ஜர்தோசி வீணாக போயிடும். இப்படியே கஷ்டப்பட்டு இந்த லீஃப் ஃபுல்லும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. மீதி 2 லீஃபில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளார் போக மீதி கேப்லலாம் லைன் போட்டிருந்த இல்லையா, லைனில் வந்து கட் பீடு வந்து கொடுத்துருக்குறேன். கட் பீடு ஏன் கொடுக்குறோன்னா கொஞ்சம் கிளிட்டராக தெரியும். ஏன்னா ஜர்தோசி வந்து ரொம்ப கிளிட்டர் ஆகாது, அதனால் ஃப்ளார் வந்து கொஞ்சம் செட்டிலாக பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் கிளிட்டராக கொடுத்துருந்தா நான் அங்கே வந்து கட் பீடு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மீதி அந்த குட்டி குட்டி கொடி மாதிரி போட்டோம்லையும் அதுலேயும் கட் பீடு கொடுத்துட்டு அந்த லேசி டேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் வந்து கொடுத்துருக்குறேன். எல்லாத்தோட டுட்டோரியல் வீடியோவுமே நமக்கு முந்தின வீடியோஸ்லேயே இருக்குது, ப்ளேலிஸ்ட்டையும் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பழகிட்டாவே இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் நீட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆனோடனே நெக் டிசைன் பாருங்கள். நெக்கில் பாக்ஸோட அவுட்லைன் வந்து 1 இன்ச்சு கேப் வந்து பாக்ஸ் எடுத்துருக்குறேன், அது அவுட்லைனில் கட் பீட் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஜர்தோசி வச்சு லேசி டேசி தான் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.